ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். நம்ம டயட்டை பொறுத்தவரையிலும் டைமிங் மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணணும். டைமிங்னால் நைட் 9 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு மேலேயோ இல்லை 9 மணிக்கு மேலேயோ சாப்பிட்ணும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி காலையில் 8:25 இருக்குங்க டைமிங். எந்திரிச்சோடனே தண்ணி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பழைய சாதம் தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். நான் எப்போவுமே ஒரு செம்பு நிறையா எடுத்துக்குவேன். மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு செம்பு தண்ணி குடிக்கிறோம். அதோட போதும் அப்படின்னா கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக 10 மணிக்கு எடுத்துக்கிட்டேன். டைமிங் காமிக்க மறந்துட்டேன். முளைக்கட்டின பச்சை பயிறு, அதனோட வெங்காயம், தக்காளி, கேரட், தயிர், உப்பு, அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டேங்க. மத்தியானம் லஞ்ச் எடுத்துக்கும்போது கரெக்டாக 1:30 மணி இருக்குங்க. மத்தியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு துவரம்பருப்பு சாம்பார், அதனோட வெண்டைக்காய் பச்சடி, கொஞ்சம் போல் சீவல் எடுத்துருந்தேன். நம்ம டயட்டை பொறுத்தவரையிலும் நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும். வீட்டில் எல்லாருக்கும் என்ன செய்கிறோமோ அதே மட்டும்தாங்க சாப்பிட்றேன். வீட்டில் எல்லாருக்கும் என்ன பண்ணுறோமோ அதே தாங்க நானும் எடுத்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எனக்கு தனியாக செஞ்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதையே ஃபாலோ பண்ணால் போதுங்க. நல்லா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி மட்டும் குடிங்க. சாயங்காலம் 6:45 இருக்கும். அந்த டைமிங்கில் நான் ஒரு இத்தனை பிஸ்கெட் எடுத்து வச்சுருந்தேன். பட் அதில் 2 பிஸ்கெட் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஒரு கப் டீ எடுத்துக்கிட்டேங்க. ஹாஃப் சுகர் தான் எடுத்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் தங்கச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். பசங்களுக்கு வேறு இப்போ எக்ஸாம் டைம், நம்ம போனால் படிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ தான் போகிறது. ஸோ இன்றைக்கி நைட் டின்னர் தோசை சாப்பிடுங்க மம்மின்னு சொன்னோடனே எனக்கு பசங்களோட உட்காந்து சாப்பிட்ணும் ஆசையாயிடுச்சு. அதனால் கரெக்டாக 9 மணி இருக்கும். ஒரே ஒரு சின்ன தோசை, அது அவ்வளோ பேப்பர் மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப பேப்பர் மாதிரி சுட்டிருந்தா. பசங்களுக்கு சுட்டதுனால அதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் போல் ரைஸும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தொட்டுக்க ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சம் போல் ஊறுகாய் வச்சாங்க. பட் அந்தளவுக்கு நான் எடுத்துக்கல. ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா சூப்பராக எம்மியாக போச்சு. இன்றைக்கான டயட் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டயட் வீடியோ நாளைக்கு வரும். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.